இந்த வீட்டில் இந்த நபரை நான் காம்படிஷனாக பார்க்குறேன், இந்த நபர் வந்து லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு உள்ள ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க மக்களே. அதான் முதல் ப்ரோமோவாக வந்திருக்கு. கம் ஆன் காய்ஸ், நேற்று நடந்த பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல இந்த கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, நேற்று நைட் இருந்து ஆரம்பிப்போம். இவங்க இந்த ஃபுல் எபிசோட் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சோம். பட் ஃபுல் எபிசோட் ரிவ்யூவோட வீடியோவே லேட் ஆனதுனால நம்மளால் அதை பண்ண முடியல. ரம்யா அழுததை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரம்யாவோட பயங்கரமான அழுகை எதுக்குன்னா, சபரி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து தன்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு, இப்படி பார்த்துக்கிட்டாரு, என்னால் அழாமல் இருக்க முடியல, கதறி அழுத ரம்யா ஜோ வந்து பார்த்தோம். அதோடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, உங்களுக்கு எப்படி புரிஞ்சுன்றதை கமெண்ட்ல போடுங்க. ரம்யா ஒரு சைடு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பார்வதி ஒரு சைடு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்றாங்க. இந்த கமருதீனை எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறது அப்படின்றது தெரியல. முதர்ந்து ஆரம்பிப்போம்டா, இந்த கோட்டை பூரா அழிச்சிட்டு முதர்ந்து ஆரம்பிப்போம். நான் வந்து புது பார்வதியா இருக்க போறேன், இனிமேல் புது பார்வதி நீ பார்க்க போற, வைக்க போறேன்னு ஏகப்பட்ட டைலாகுகள், ஏகப்பட்ட சுத்தல்கள், ஏகப்பட்ட ரீல்ஸ் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்வதிக்கு 100% பார்வதியா இருந்தாதான் பார்வதியா இருப்பாங்க. பார்வதி இல்லாம பார்வதியாலே பார்க்க முடியாது. ஸோ பார்வதியா தான் இருப்பாங்கன்றது பார்வதிக்கும் தெரியும், பார்வதியை சுத்தி இருக்க பார்வதிகளுக்கும் தெரியும். அதுக்கான மிகப்பெரிய உதாரணம் தான் இன்னைக்கு காலையில விக்ரம் கூட நடந்திருக்க ஒரு விஷயம். விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை லைவ்ல போயிட்டு இருக்கு. என்ன சண்டை? அநியாயமா திவாகர் வந்து வெளியே அமிச்சிட்டீங்கடா, எல்லாரும் சேர்ந்து காமெடி பண்றேன்ற பேர்ல அந்த ஆளை கூட வச்சுக்கிட்டு இருந்துட்டு அநியாயமா வெளியே அமிச்சிட்டீங்களாடா அப்படின்னு விக்ரம்கிட்ட சொல்ல, விக்ரம் வந்து பாரு, திவாகர் எங்களால வெளியே போல, நீ தான் கூடயே வச்சு அவர் வந்து சண்டை போட வச்சு வெளியே அமிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, இது யார் சொல்றதுன்னு பாருங்க. கேமரா கான்சியஸா வந்து இருக்கக்கூடிய ஆளு, கூட்னா கூட இதுல இருக்கக்கூடிய ஆளு, அதுல கூட இருக்கக்கூடிய ஆளு, எப்பயுமே என்ன கேமரா என்ன பாக்குதான்னு பாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளு, இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு பார்வதி திருப்பி விக்ரம கேட்க, விக்ரம் வந்து முதல் வாரத்துல யாரோ ஒரு நாள் விக்ரம் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க கேமரா மறைக்குதுன்னு சொன்ன ஆள் யாரு, கேமரா கான்சியஸ் யாரு அப்படின்னு திருப்பி கேட்க, இதுக்கு பதில் இல்லாம வழக்கம் போல ஓடின பார்வை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பாருவா தான் இருப்பாங்க. பாருல இருந்து பாரு இல்லாம பாருவா மாற முடியும் அப்படின்னு பாருவே நம்பினாலும் கூட, பாரு இல்லாத வேறொரு பாருவாலவே மாற முடியாது அப்படின்றது தான் பாருக்கு தெரியாத பாருவின் உண்மை. ஸோ இது ஒன்னா. இன்னொன்று வந்து எபிசோட்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கட்டு இருந்திருக்கும். டப்புன்னு வந்து விளம்பரம் வரும், டப்புனு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசிட்டு இருப்பாரு, டப்புனு விளம்பரம் வரும், டப்புனு விஜய் சேதுபதி பேசிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல தயவு செய்து போடுங்க. என்ன காரணம்னா, உள்ள நேற்று நடந்த பல விஷயங்கள் கட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் மேட்ரு, அந்த பிரஷ் மேட்ரு நேற்று பேசப்பட்டிருக்கு அப்படியே டச் பண்ணியிருக்காரு. இந்த பிரஷ் மேட்ரு பேசப்பட்டது ஏன் வந்து டோட்டலா கட் பண்ணப்பட்டது, இப்ப யார் மேல தவறு இருக்குன்றது தெரியல. ஏன்னா சாண்ட்ராவும் நம்மளுடைய பிரஜினி உட்காந்து இந்த பிரஷ் மேட்டரை பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த விஷயம் கட் பண்ணப்பட்டிருக்கா. அப்ப பிரஷ் மேட்டர் பேசி, பிரஷ் மேட்டர் யாரு வந்து பிரஷை கொண்டு போய் பாத்ரூம்ல போட்டிருப்பாங்க அப்படின்றத பேசின உடனே பார்வை ஏன் நீங்க பாத்ரூம் டீம்ல போட்டீங்க அப்படின்ற கான்வர்சேஷனுக்குள்ள இது போயிடுச்சு. சபரியோடது பார்வை ஏன் நீங்க பாத்ரூம் டீம்ல போட்டீங்க, அப்ப அதுக்கும் கனெக்ட் இருக்கா? பாரு இதை வந்து எடுத்துக்கொண்டு போய் பாத்ரூம்ல போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கா? அது மறைக்கப்படுதா? சாண்ட்ரா இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை பண்ணி இது வீக்கெண்ட் பேசப்படலைன்னா நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, சாண்ட்ராக்கு கண்டிப்பா பயங்கரமான சப்போர்ட் உள்ள இருந்து இருக்கு, அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நினைச்சோம். அது இல்லைனாலும் இருக்கு. வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சொல்றதை வச்சு பார்க்கும்போது, சாண்ட்ரா அண்ட் பிரஜின் இத்தனை நாள் நீங்க உள்ள கண்டிப்பா இருப்பீங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உள்ள அமுச்சு விட்டுருக்கிறதா வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர இதா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பிரஷ் இஷ்யூ பேசப்பட்டதை வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் லைவ்ல நமக்கு பார்க்கவும் இருந்தது. அது மட்டும் இல்ல, கனியும் நம்மளுடைய சபரியும் பேசிக்கிறதுல, சபரியில கனியும் நம்மளுடைய எம்ஜே யாரோ உட்காந்து பேசிக்கிறதுல, இவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன, சபரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் முழுசா அந்த கேம் ஆடினேன், கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் முழுசா இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டது. நான் அப்படி இல்லவே இல்லை, அதை நான் ஷேர் பண்றதுக்கு வரேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வரேன், ஆனா என்ன விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து கனி வைக்கிறாங்க. புரியுதா? கமருதீனும் அந்த இடத்துல என்ன பேசுறாரு அப்படின்னா, ஆமா நம்ம அதை பேச வந்தோம், அது என்னமோ காரணம், அதை அவங்களுக்கு தேவையில்ல, அதனால அதை வந்து அவங்க வேணான்ட்டாங்க, அது அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்றாரு எம்ஜிஆர் நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் எபிசோட்ல வச்சுட்டு மற்ற கட் பண்ணி தூக்கியிருக்காங்களா? விஜய் டெலிவிஷன்ல வரக்கூடிய முழு எபிசோட் ரிவ்யூல பாருடைய எந்த விதமான விஷயங்களும், எந்த விதமான கேவலமான விஷயங்களும் இது வரைக்கும் வந்ததில்ல. ஸோ இதுக்கு பின்னாடி அப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்றது நம்ம வந்து தெரியுமான்றது தெரியல, பார்ப்போம்.
ஸோ இன்னொன்று சொல்றேன், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க அந்த டாஸ்க்கு, அதாவது இந்த வீட்டுக்குள்ள யாரை வந்து நீங்க வந்து காம்படிட்டரா பாக்குறீங்க, யாரு வந்து உங்களுக்கு வந்து உங்க லிஸ்ட்லயே இல்லை அப்படின்ற டாஸ்க்கு. இந்த காம்படிட்டரா பாக்குறேன் அப்படின்ற ஒரு ஆளை வந்து நீங்க சொல்லியே ஆகணும். எனக்கு யாரும் காம்படிட்டர் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஸோ இந்த காம்படிட்டரா பார்க்கக்கூடிய ஆளுக்கு 2 பேத்துக்கு வந்து நட்பு மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திவாகர் வெளியே போனதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எப்படி போக போகுது, யார் கூட நிற்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த நான் உன்னை காம்படிட்டரா பார்க்குறேன் அப்படின்றத வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, காம்படிட்டரா இருக்கவங்க எப்பயுமே வந்து எதிரிகள் ஆக மாட்டாங்க. நாங்க 2 பேரும் நண்பர்கள், நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் வரோம். காம்படிட்டர் அவனும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், நானும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஒரு பூ சுத்துவாங்க. ஸோ பாரு எஃப்ஜேவை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, பாருடைய கேம் ஸ்ட்ராட்டஜியில வாட்டர்மெலன் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் சண்டை போடணும், எல்லா இடத்துலயும் இது பண்ணணும்னா இன்னொரு இறையாக எஃப்ஜேவை பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தோணுது. இவங்கெல்லாம் லிஸ்ட்லயே இல்லை அப்படின்னமோ வந்து சுபி ரம்யா வந்து சுபியை இவங்களை சொல்லிக்கிறதும், வியானாவை சொல்லிக்கிறதும், வியானா வந்து ரம்யாவை சொல்லிக்கிறதும், நீங்க 2 பேர் லிஸ்ட்லயும் உங்க 2 பேர் நீங்க 2 பேர் இல்லைன்றது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா எங்களோட லிஸ்ட்ல நீங்க இல்லவே இல்லை. ஸோ இந்த வாரம் ஏன் இவ்வளவு நாள் நீங்க உள்ள இருக்கீங்க அப்படின்னா, உங்களை விட பெட்டரான ஆட்கள் உள்ள இருக்காங்கன்றது அர்த்தம் இல்ல. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ல பெஸ்ட் கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம், மற்றவங்க எல்லாம் வரிசையை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அது நடக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து முதல் ப்ரோமோல வந்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ லைவ்ல நடந்துருக்க விஷயங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த வாரம் அட்ரஸ் பண்ணப்படவில்லை. சாண்ட்ராவுக்கும் பிரஜினுக்கும் எந்த விதமான பேச்சுக்களும் வரல. சாண்ட்ரா சபரி அப்படிங்கிற நபர் மேல வச்ச குற்றச்சாட்டு, அந்த குப்பை எடுத்து இது பண்ண விஷயம், அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, எப்படி ஒரு அலிகேஷனா வெளியே பார்க்கப்படுது அப்படின்னா, அவருடைய கேரக்டரவே அசாசினேட் பண்ற மாதிரி ஒரு அலிகேஷனா பார்க்கப்படுது வெளியே. பட் அதை பத்தி எந்த பேச்சுக்களும் இல்லை, எந்த கேள்வி எழுப்பல. சபரியோட ஆக்ஷன்ஸ் 100% நமக்கு தான் அப்படி இருக்கும்னு நினைச்சோம். பட் வெளியே இருக்க ஆட்களுக்கும் அது அக்செப்டபிளா இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு, நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல பேருக்கும் தோணி இருக்கு அப்படின்றது உண்மை. இதை தாண்டி பாரு கிட்ட போய் இவர் வந்து கேட்கறது, நான் வந்து உன்னை அப்படி இது பண்ணவே இல்லை பாரு, நீ வந்து இது பண்ணாத பாரு, அப்படி பாரு இப்படி பாரு. ஒரு மனிதன் ஆமா நான் கோவப்பட்டேன், ஆமா எனக்கு கோவம் வந்துச்சு, ஏன்னா முதல் வாரத்துல இருந்து அவ என்ன பண்ணியிருந்ததெல்லாம் அப்படி, முதல் வாரத்துல இருந்து எனக்கு காலமுக்கு கையமுக்கு பண்ண கொடூரங்கள் அப்படி, அதனால அந்த இடத்துல அடிபடும் போது எனக்கு போய் கேட்கணும்னு தோணல, எனக்கு இது பண்ணணும்னு தோணல. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நானும் மனுஷன் தானே, நானும் மாறிட்டேன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இவர் அதை கொண்டு போனார்னா உண்மை பக்கம் மக்கள் நிற்பாங்க. இல்லைன்னா இவர் அப்பட்டமா நடிக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அரோரா இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை கமருதீன் சொல்லியிருக்காங்க. அரோரோட கேம் ஸ்ட்ராட்டஜி, கேம் பிளே என்னன்றது நேற்று நைட்டு தெரிய வச்சிருக்கு. தெளிவா பேசுறாங்க, பக்காவா பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்ற அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது, அந்த விஷயங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னன்றது தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.